அன்பினிய உறவுகளுக்கு வணக்கம். தன் வரலாறு தொடர்கிறது. தொடர் 7. அதாவது என்னுடைய அக வாழ்க்கை, புற வாழ்க்கையில் எனக்கு அப்பப்போ நினைவுக்கு வர்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் இந்த தன் வரலாறு. அதுதான் இந்த காணொலியில் நான் 1969 பிறந்தேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நான் பிறந்தேன். ஆனால் அந்த டேட் ஆஃப் பர்த்து மாறி இருக்குது. அது எப்படின்றது ஒரு கதை, அதான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். திருத்தணியில் புத்தூர் டாக்டர் வீட்டாண்டில் தான் நான் பிறந்தேன். புத்தூர் டாக்டர் வீடுன்றது அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ரோடு. இப்போ அண்ணா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, ஸ்டேஷன் ரோடு. அது அங்கே புத்தூர் டாக்டர் வீடுன்றது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. அந்த புத்தூர் டாக்டர் வீட்டில் தான் நான் பிறந்தேன்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. 69, 70, 71 3 வருஷம் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் வாடகை இருந்தோம். அங்கே இருந்தோம். 72ல் இந்திரா காந்தி நகர், கனிகாபுரம் ரோடு, இந்திரா காந்தி நகரில் வீடு, சொந்த வீடாக போயிட்டு என் வாழ்க்கை அங்கே ஆரம்பித்தது. நான் திருத்தணி இந்திரா நகரில் இருக்கிற ஆரம்ப பள்ளியில் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு அங்கே படித்தேன். தேர்ட் ஸ்டாண்டர்டு எங்கள் பாட்டி வீடு, தாத்தா வீடு, கோவிந்தவாடி அகரம், கம்மார்பாளையம் கேட்டில் இறங்கி உள்ளே போனோம். கோவிந்தவாடி அகரம் அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. அந்த கோவிந்தவாடி அகரம் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அந்த ஊர் தான் எங்கள் சொந்த ஊர். அந்த ஊரில் போய்ட்டு தேர்டு ஸ்டாண்டர்டு அந்த ஸ்கூலில் படித்தேன். அது ஒரு கதை இருக்குது, அப்புறமா சொல்லலாம். திருப்பியும் 4th 5th இந்திரா காந்தி நகரில் இருக்கிற ஆரம்ப பள்ளியிலே படித்தேன். அது ஒரு நல்ல அது இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராதாகிருஷ்ணன், ரீசர், முருகன், முனிராஜி என் ஃப்ரெண்டு. அதில் தான் எனக்கு முன்ராஜ்ன்றவர் அப்போ 5th படிக்கும்போதே இறந்துட்டார் என் கூட. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அந்த பாட்டு என் பக்கத்தில் உட்காந்து பாடிட்டே இருப்பான். நானும் அவனும் மதியம் லஞ்ச் பிரேக்கில் புளிய மரத்து கிணறுன்னு ஒன்று இருக்குது. அந்த கிணறு அப்போ சால் கட்டி பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அந்த பிகாக்கா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் கந்தன் ஆர்ஸ் பக்கத்தில் இருந்தது புளிய மரத்து கிணறுன்னு ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல போய் குளிக்கும் போது மதியம் லஞ்ச் பிரேக்கு ஸ்கூலில் 5வது படிக்கும்போது ஒரு மணி போய் குளிக்கும்போது அவனுக்கு முனீஸ்வரனே தாக்கி இறந்துட்டான். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இழப்பு, என் நண்பனுடைய இழப்பு. முன்ராஜ் அவன் பேர். அதை இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப 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 மெய் சிலிர்க்குது. எனக்கு ஸ்கூலில் 5வது படிக்கும்போது மதியம் லஞ்ச் பிரேக் போடும்போது நாங்கள் போய்ட்டு அந்த கிணத்துல குளிச்சுட்டு கிளாஸ் கட்டணும். அது மாதிரி போயிட்டு அன்றைக்கி குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு மேலே ஏறும்போதே சொன்னான், என்னடா இது படிக்கட்டு கீழே ஏதோ ஒரு மின்னுச்சுடா, செயின் மாதிரி மின்னுச்சு, சாவி கொத்து மாதிரி மின்னுச்சு. அதை எடுக்கலான்னு போனேன். உள்ளே போயினே இருக்குது. இந்த கிணறு அவ்வளோ ஆழம் இல்லை, ஆனால் ரொம்ப ஆழம் போயினே இருக்குது. என்னடா இது இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டேன். திரும்பி வரும்போது பார்த்தா பலான்னு அடிச்சா மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 2 பேரும் சரி வந்தோம். ஸ்கூலில் இருந்தோம். ஸ்கூல்லேருந்து 4:30 மணிக்கு வீட்டுக்கு அவன் போயிட்டான், நானும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு இறந்துட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இழப்பு, நண்பனுடைய இழப்பு. அது ஒரு பெரிய அனுபவம். அது நான் இவ்வளோ காலமாக மறந்துட்டேன். இப்போ தான் அதை எல்லாம் நினைவுபடுத்தி பார்க்குறேன். அப்படி ஒரு இழப்பு. அப்புறம் அப்போ கோதுமை சாப்பாடு, கருப்பு கேனில் கோதுமை சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க கேனில். அதை எடுத்துகிட்டு கீழே இறக்குவாங்க. கீழே ரோட்டில் நாங்கள் கிளாஸ் கட்டுவோம். நாங்கள் தான் ஒரு 5th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 பேர். நான், ராதாகிருஷ்ணன், நாகரத்னம், கலா, பரமேஸ்வரி, நாங்கள்லாம் போயிட்டு அதை தூக்கிட்டு வருவோம். இவங்கெல்லாம் 5வது படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. தூக்கிட்டு வருவோம். ஒரு நாளைக்கு 2 பேரை பிடிச்சிட்டு தூக்கிட்டு நாங்களே பசங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே அந்த குட்டையில் போயிட்டு அதை கழுவி எடுத்துக்கணும். அந்த குட்டையிலையும் போய் குளிப்போம் ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ எனக்கு ரொம்ப இந்திரா நகர்லேயே ஒரு குட்டை, அந்த குட்டையில் போயிட்டு குளிச்சுட்டு அந்த குட்டையிலே கழுவிட்டு எடுத்துன்னு ஸ்கூலில் வச்சுருவோம். இது எங்களுடைய வேலை. அப்போது பால் பவுடரெல்லாம் கூட கொடுப்பாங்க ஸ்கூலில். அதெல்லாம் சாப்பிடுவதெல்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் சரியான நினைவுகளாக இருக்குது. இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப
இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அந்த ஆரம்ப பள்ளியினுடைய அனுபவம். எங்கள் சார் வந்துட்டு வேதமுத்து சாருன்னு ஒரு சாரு, அவர் தான் ஹெச்எம்மு. அப்புறம் தேவதாஸ் சாரு, அப்புறம் கல்யாணி டீச்சர். இவங்க 3 பேர் தான். எங்கள் கல்யாணி டீச்சருக்கெல்லாம் முடி நிறைய பெரிய முடியாக இருக்கும். அவங்க பக்கத்து ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு அவங்க. அவங்களுக்கெல்லாம் நான் காலெல்லாம் பிடிச்செல்லாம் விட்டதுண்டு அந்த இதில். தேவதாஸ் வாத்தியார் அங்கே அந்த இடத்துல தான் இருந்தார். அவர் என்ன ராமன் எத்தனை ராமனடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவார். அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். கல்யாணி டீச்சர் அப்பயே இறந்துட்டாங்க. நல்லா இருப்பாங்க எங்கள் டீச்சரு. அவங்களும் கொஞ்சம் சின்ன அப்பயே படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்க இந்திரா நகர்லேயே தான் இருந்தாங்க. நிக்சனுடைய அம்மா அவங்க. அவங்க எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ நினைவு வருது அதெல்லாம். அவங்களோட இருந்தது, அவங்க எனக்கு பாடம் எடுத்தது, அப்போ நான் படித்தது, அந்த பசங்களோட விளையாடுனது, அந்த ஸ்கூலினுடைய கட்டமைப்பு, அந்த ஓலை கொட்டா, அந்த தகர கொட்டா, அந்த சின்ன ஒரு அடி செவருக்குள்ளே ஒரு காம்பவுண்டு, ஒரே 1 அடி 1.5 அடி தான் காம்பவுண்டு இருக்கும். அந்த காம்பவுண்டு உள்ளே உக்காந்தது, சாருங்க எங்களுக்கு பாடம் எடுத்தது, பால் பவுட்ரு கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது நினைக்கும் போது இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரில. தன் வரலாறு தொடரும். இந்த காணொலியில் என்னுடைய ஆரம்ப கல்வி பற்றி பதிவு செஞ்சு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.